சாந்தி, ஊருக்கு போகிற விஷயத்தெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அவங்க ஆத்தா வீட்டு போகிறது விஷயத்த ஃபஸ்ட்டு பிள்ளையையும் வீட்டையும் பார்த்துக்கோ. நான் தோட்டம் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வரேன். வந்ததுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்போம். நீ என்னை கேட்காம நீ எங்கேயும் போயிடாதானே. உன்னை நம்பி தான் வீடை விட்டுட்டு போகிறேன். எல்லா வேலையும் நான் ஒருத்தையே தனியாக பார்க்கணும். தலை எழுத்து. குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும், சமைச்சும் போடணும், எல்லாம் பண்ணணும். யாருமே உதவிக்கல. என்ன பண்ண? உன் முன்னாடி உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் உன்னை தேடி வந்துட்டா. என்னடி உனக்கு பிரச்சனை? நான் வீட்டில் அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம இங்கே வரைக்கும் வந்துட்டேன். குழந்தையும் வீட்டையும் யாரடி பார்த்துப்பாங்க? நீ வீட்டுக்கு போய் எனக்கு இங்கே வேலை முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் வேலை அந்த பக்கம் இருக்கு, முடிச்சுட்டு வரேன். பொம்பளைங்களுக்கு ஆத்தா வீட்டு ஞாபகம் வந்துருச்சுன்னா புருஷன் பிள்ளைங்கள ஞாபகத்துக்கே வராது போல. எப்போ பாரு வீட்டுக்கு போகணும், ஊருக்கு போகணும், அது வாங்கணும், இதை வாங்கணும், நச்சரிக்கிறாங்க. என்னால் தாங்க முடியலப்பா. எப்படிதான் சமாளிக்கிறது ஒன்றுமே புரியல. பண்ணுறது பெருசு இல்லை முதலாளி. எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் போகணும். என்ன மாதிரி சிங்கிளாகவே இருந்துட்டா இந்த பிரச்சனை இருக்காதுல்ல.